அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நார்மல் ப்ளவுஸ் கட்டிங் நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி ஏற்கனவே சுற்றளவு ப்ளவுஸோட சுற்றளவு எப்படி எடுக்கணுன்றத வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அளவு ப்ளவுஸில் எவ்வளோ சுற்றளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் ப்ளவுஸை 4ஆக மடித்து போட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு சுற்றளவு கணக்கு பண்ணி 10 இன்ச்சோ இல்லை 10 இல்லை 11 உங்களுக்கு தேவையான அளவு சுற்றளவு நீங்கள் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி இன்ச் டேபிள் அளந்து கட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம ப்ளவுஸோட ஹைட்டை மார்க் பண்ணிப்போம். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக எளிய முறையில் புரியும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், இல்லை அக்கா நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படின்னு இப்படி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஷோல்டர் நம்ம மேலே மடித்து தைக்கிறதுக்கு மேலே நம்ம ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கிட்டு கீழே இடுப்பாண்டை நம்ம மடித்து தைப்போம் இல்லைங்களா, அங்கே கீழேயும் நம்ம மடித்து தைக்கிறதுக்கு தேவையான அளவு துணி கிளாத் மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம ஹைட்டு மார்க் பண்ணிக்கிட்டோம். ப்ளவுஸோட ஹைட்டு தேவையான அளவு எடுத்துகிட்டு மடித்து தைக்கிறதுக்கு ஷோல்டருக்கும் கீழே இடுப்புக்கும் நம்ம கிளாத் விட்டுட்டு அடுத்தது ஷோல்டர் நீங்கள் அதுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். 2.25 வச்சுக்கோங்க. 2.25 வச்சுட்டு டேப்பால் 2.25 அளவு அங்கே வச்சுட்டு அடுத்தது நம்ம கொக்கி பீஸ் பக்கம் இருக்கும் இல்லைங்களா, கொக்கி பட்டி பக்கம் அந்த பக்கமாக முன்கழுத்து நம்ம மார்க் பண்ணுறோம். அங்கே ஷோல்டருக்கு நம்ம மடித்து தைக்க மார்க் பண்ணியிருக்கோம்ல, அங்கே வச்சு அப்படியே கீழே அந்த கொக்கி பீஸாண்ட கழுத்து மார்க் பண்ணிப்போம். அடுத்தது பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பட்டியாண்ட கொக்கி பீஸாண்ட ஒரு மார்க்கு. அதுக்கு ஷோல்டரில் நடு பக்கம் பிடிச்சி நல்லா அந்த பட்டி அந்த டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த டாட்டு பட்டி நல்லா இழுத்து பிடிச்சி அங்கே ஒரு மார்க்கு. அடுத்தது நம்ம சைடில் ஜாயின் பண்ணியிருப்போம் இல்லைங்களா பட்டி, அந்த பட்டி அந்த ஜாயின் பண்ணதும் ஆம்ஹோல் கை நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, ஆம்ஹோல் ஜாயிண்டும் பட்டி ஜாயிண்டும் அந்த இடத்தாண்ட ஜாயின் பண்ணியிருக்கிறதுக்கு நேராக ஒரு மார்க்கு, ஆம்ஹோலாண்ட ஒரு மார்க்கு. எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தையலுக்கு கொஞ்சம் 1/4 இன்ச்சு நம்ம விட்டு தான் மார்க் பண்ணணும். அப்போ தான் நம்ம தையல் போடும்போது கரெக்டாக வரும் அளந்த அளவு. ஷோல்டர் அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் மார்க் பண்ணி ஷோல்டருக்கும் நம்ம ஷோல்டருக்கு வரைஞ்சி விட்டுப்போம். ஷோல்டருக்கு வளைவு வரைஞ்சிப்போம். முன்கழுத்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த முன்கழுத்தும் அந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நம்ம முன்கழுத்து வளைவு வரைஞ்சி விட்டுப்போம். நம்ம கீழே டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த டாட்டையும் நம்ம வரைஞ்சி விட்டுப்போம். எல்லாத்தையும் வரைஞ்சி விட்டுட்டு அடுத்தது நம்ம கட் பண்ணிப்போம். ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அக்கா இப்படி சொல்லிக் கொடுங்க, இது சரியில்லை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோஸ் போடுறேன். ப்ளீஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் எல்லாமே வரைஞ்சி விட்டாச்சு, மார்க் பண்ணி வரைஞ்சி வச்சாச்சு. நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு மட்டுமே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம். பண்ணிவிட்டு இப்போ நம்ம வெட்டிப்போம். ஃபஸ்ட்டு முன்கழுத்தை கட் பண்ணிப்போம். அந்த மேலே இருக்கிற கிளாத்தை மட்டும் தூக்கி நம்ம கட் பண்ணணும். கீழே சேர்த்து பிடிச்சி வெட்டிடக்கூடாது. கீழே இருக்கிறது பின்பக்கம் பேக் பார்ட்டு, முன் பார்ட் தான் நம்ம இப்போ வெட்டுறோம். நம்ம மார்க் பண்ணதை மட்டும் நம்ம வெட்டிப்போம். அந்த மேலே இருக்கிற அந்த கிளாத்தை மட்டும் தூக்கி பிடிச்சி நம்ம வெட்டணும். நம்ம அந்த ஐப்பட்டி கொக்கி பட்டின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை நம்ம கட் பண்ணி விட்டுப்போம். ரெண்டுத்தையும் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் டாட் பிடிக்கிறதுக்கு வரைஞ்சி விடுறதுனால விட்டுக்கோங்க, இல்லைனாலும் நீங்கள் அப்படியே பிடிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தால் அந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் டாட் பிடிக்கும் போது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம ஆம்ஹோல் வளைவு நம்ம கட் பண்ணி எடுத்துப்போம். ஆம்ஹோல் கட் பண்ணும்போது 2 கிளாத்தையும் சேர்த்து தான் கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு நம்ம ஷோல்டர் கட் பண்ணி எடுத்துப்போம். நான் முன் பார்ட் தனியாக பேக் பார்ட் தனியாக தனித்தனியாக கட் பண்ணுறேன். நம்ம ப்ளவுஸோட முன் பார்ட்டில் மட்டும் ஆம்ஹோல் சைடு 1/4 இன்ச்சு குடஞ்சி எடுத்துக்கலாம். 1/4 இன்ச்சு அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு
அப்படியே நம்ம வரைஞ்சி விட்டுருக்கோம் இல்லைங்களா, அதில் அது மேலே தூக்கி ஒரு பக்கம் தானே வரைஞ்சி விட்டோம், அடுத்தது இன்னொரு பக்கத்தை தூக்கி அது மேலே போட்டிங்கன்னா அதோட மார்க் அதில் வந்துடும் லைட்டாக. நீங்கள் அதுக்கப்புறமா நீங்கள் டார்க்காக நல்லா வரைஞ்சி விட்டுக்கிட்டு நீங்கள் டாட் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு 2 டாட்டுமே கரெக்டாக ஈவனாக ஒன்றா வந்துடும். நம்மளுக்கு முன்பாட்டு இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பின்பக்கம் அதே அளவு மடித்து வர்றதுக்கு நம்ம 2 இன்ச் அளவு விட்டுட்டு கழுத்து நம்ம இப்போ மார்க் பண்ணிப்போம். பேக் பக்கம் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த டாட் 2த்தையும் சேர்த்து பிடிச்சி நம்ம கழுத்தை அப்படியே தூக்கி போடுவோம். நான் பாருங்கள் இன்ச்சு டேப்லாம் எதுவும் வச்சு அளக்கலை, அளவு ப்ளவுஸை மட்டுமே வச்சு நான் கழுத்து அளந்துருக்குறேன். நம்ம இறக்கம் மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது மேலே அந்த முன்கழுத்து வளைவு நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு நேராகவே நம்ம கோடு போட்டு அடுத்தது பின்பக்கமும் பின்கழுத்தும் வரைஞ்சி விட்டுக்கோங்க. அளவு சரியாக இருக்குதான்னு நம்ம அளவு ப்ளவுஸை மடித்து போட்டு பேக்கு கழுத்து நம்ம இந்த மாதிரி அளந்து பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். தேவையான அளவு நம்ம அதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம அதிகமாக அளந்துருக்கிறோமா அகலமாக இல்லை அளவு ப்ளவுஸ் அளவு நம்ம அளந்துருக்கிறோமான்றத அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு நம்ம பாருங்கள் அந்த ஷோல்டர் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஷோல்டர் பிடிச்சதும் இந்த இடத்துல வளைஞ்சி நல்லா நான் வந்து கொஞ்சம் கழுத்து அகலம் குறுகலாக இருந்துச்சு. இப்போ நான் அளந்து பார்த்துட்டு அளவு ப்ளவுஸ் அளவுக்கு நான் கொஞ்சம் அகலப்படுத்திக்கிட்டேன். நல்லா அகலப்படுத்தி இந்த மாதிரி தேவையான அளவு நம்ம நல்லா வெட்டி எடுத்துப்போம். ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது பிகினர்ஸ்க்கான சேனல். கண்டிப்பாக நான் இப்போ தான் புதுசாக தையல் பழகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது ரொம்பவே எளிய முறையில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம பேக் பக்கமும் வெட்டி எடுத்தாச்சு. அடுத்தது முன்பக்கமும் நம்ம வெட்டி எடுத்துட்டோம். பட்டி துணி நம்ம எப்படி கட் பண்ணோம் பார்த்தீங்கல்ல, பட்டியும் நம்மளுக்கு அந்த கிளாத்லேயே நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது கொக்கி பீஸ் ஐ பீஸு அந்த கிளாத்தும் நம்ம கட் பண்ணி எல்லாமே கட் பண்ண வேண்டிய எல்லாமே நம்ம கட் பண்ணி தேவையானது பட்டி ஐ பீஸு கிராஸ் பீஸ் கழுத்துக்கு நம்ம கட் பண்ணணும். நம்ம இப்போ முன் பார்ட்டும் பேக் பார்ட்டும் 2மே நம்ம கட் பண்ணியாச்சு. ப்ளீஸ் லைக்